சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் வயது பேதமின்றி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் மக்களின் கொண்டாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வாரம் முழுக்க இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி என்பதுதான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எனப்படக்கூடிய ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் எல்லாரும் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே அமைந்திருக்கிறது. ஹாப்பி ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்குமே பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை மற்றும் தஞ்சாவூர், புதுச்சேரி போன்ற பெருநகரங்களில் வாரந்தோறும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்பது களை கட்டி வருவது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான இளைஞர்கள் மற்றும் சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி தங்களுடைய அந்த இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு அடித்தளமாக இது பார்க்கப்படுகிறது. வாரம் முழுக்க வேலை செய்தாலும் இது ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய விதமாக இருப்பதாகத்தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த இளைஞர்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக இது மாற்று கருத்தும் விமர்சனங்களும் வைக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இருந்த போதிலுமே சென்னை அண்ணா நகரை பொறுத்த வரைக்குமே இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைவருமே இணைந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிறுவர்களுக்கு என பிரத்யேகமாக அங்க விளையாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. கயிறு இழுத்தல், வடம் இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல வளர்ப்பு நாய்கள், அந்த நாய்கள் மூலமாக அந்த ரோட் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்குமே பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் அமைந்திருந்தது. இதற்காக அண்ணா நகர் பகுதி முழுக்கவே போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருந்தது. சரியாக காலை 6 மணி முதல் 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்புடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று போக்குவரத்து மாற்றம் எல்லாம் செய்யப்பட்டது. தற்பொழுது அந்த நிகழ்ச்சி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.